வெகு காலமாய் கட்டப்பட்டிருந்த அவர்களுடைய ஆசீர்வாதம் கட்டவிழ்க்கப்படுகிறது என்று நமக்கு விளங்குகிறது. இஸ்ரவேலின் மக்கள் எகிப்தியர்களால் ஏமாற்றப்பட்டு அவர்கள் உழைப்பை எல்லாம் சுரண்டி கொண்டு 400 வருட காலமாக அவர்களை வெறுமையாய் வைத்திருந்தான் இந்த பார்வோன். இப்படி 400 வருடமாக கட்டப்பட்டிருந்த இஸ்ரவேல் மக்களின் ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் செயல்படும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படுகிறது. அந்த இடத்திலே, அந்த ரட்சிப்பிலே அவர்களுடைய ஆசீர்வாதம் கட்டவிழ்க்கப்படுகிறது. கடைசியாக எகிப்திலிருந்து அவர்கள் புறப்படும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டு வெளியே வருகிறார்கள். அதேதான் இந்த விதவை பெண்ணின் வாழ்க்கையிலும் நடக்கிறது. இவள் தன் கணவன் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையிலே அவ்வளவு அதிகமாய் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்த போது வெறுமையாய் இருந்தார்கள், கடனிலே இருந்தார்கள், பிரச்சனையிலே வாழ்ந்தார்கள். ஆனால் இப்போ அவள் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தீர்க்கதரிசியின் மூலம் வந்த கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி போய் அவள் செய்கிறாள்.